ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் நாங்களும் இங்கே நலமாக இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பர்த்டேக்கு வந்துட்டு அவங்க காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பர்த்டே கேக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் பர்த்டேக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சாக்லேட் ஐஸ் கேக் வாங்கிட்டோம். ரொம்ப நாளாக அவங்களுடைய ஆசை பர்த்டேக்கு சாக்லேட் ஐஸ் கேக் கட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவரே நம்ம கட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணோம். ஸோ கூடவே அப்பா அம்மா அப்புறம் தம்பி பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைங்க மாற்றி மாற்றி ஊட்டிட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய பர்த்டே வந்துட்டு இனிதே முடிஞ்சுது. ஸோ மத்தியானத்துக்கு வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மட்டன் பிரியாணி, அதில் கொஞ்சம் பேர் வந்துட்டு வெஜ் இருக்கவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் காளான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தோம். அப்புறம் சிக்கன் 65 வந்துட்டு பெரட்டி வச்சுருந்தோம். சிக்கன் 65 எல்லாருக்குமே நிறைய பிடிக்கும் அப்படின்னாலும் நிறையவே வாங்கி பெரட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வெங்காய பச்சடி, அதுக்கப்புறமா முட்டை கிரேவி இருக்குது இல்லையா, அதுவுமே முட்டை அப்படி பெரட்டின மாதிரி அதுவும் வந்துட்டு இது பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மட்டனில் நல்ல ஒரு சுக்காவும் இல்லாமல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துட்டு செஞ்சு வச்சுருந்தது. ஸோ வந்துட்டு நம்மளுடைய பிரியாணிக்கு மட்டன் செம்ம காம்பினேஷன் இல்லைங்க. ஸோ இந்த பிரியாணி வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் நாங்கள் தம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ தம்லேருந்து இறக்கி வச்சோன்னே நாமளும் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே சிக்கன் எல்லாமே கருவேப்பிலை எல்லாம் போட்டு பெரட்டி ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு. இந்த சிக்கன் 65க்கு வந்துட்டு நாங்கள் மிளகாய் தூள், உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறைய கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர் எல்லாமே போட்டு நல்லா பெரட்டினோன்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாயிரும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். கருவேப்பிலை நம்ம வந்துட்டு கூட போடுறதுனால வந்துட்டு அந்த டேஸ்ட், அந்த கிறிஸ்பினஸ், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த சிக்கன்லேயும் இறங்கும். ஸோ சாப்பிடும்போது நமக்கும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் மீல்ஸ்க்கு ஓரளவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் சிக்கன் 65 பொரிக்கவே ஸ்மெல்லுக்கு வந்துட்டு எல்லோரும் வந்து அப்பப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நானே வந்து பொரிக்க அப்பப்போ சுட சாப்பிட்றதுன்னு இருக்கு இல்லையாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வச்சு மத்தியானமாக மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கூட சாப்பிட்றத விட இப்படி நம்ம சுட்டுட்டே எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு. ஸோ நானும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்லேயும் சிக்கன் 65 ஃபுல்லாகிடுச்சு. ஸோ மத்தியானம் சாப்பிட்றக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாமே தீந்துரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு சிக்கன் 65ஓட ஸ்மெல்லுக்கு வந்துட்டு வீடே கமன்னு அப்படி ஒரு ஸ்மெல்லை பாருங்கள். ஒரு கை வந்துட்டு போகுதா. ஸோ வந்து அந்த சிக்கன்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போகுது. ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போனாலும் இன்னொருத்தர் லைனில் வருவாங்க. இப்படியே எங்கள் வீட்டில் பொரிக்கவே ஒவ்வொன்றா காணாமல் போயிடும். அப்புறம் பாருங்கள், மிச்சம் இருக்கிறது நம்ம வீட்டில் மொத்தமாக பொரிச்சது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது வந்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா அந்த குணம் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்துட்டு காளான் பிரியாணி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேமிலி வந்துட்டு வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்கன்ட்டு அவங்களுக்காக வந்து மஷ்ரூம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாமே நான்வெஜ் பிரியாணி தான். ஸோ அவங்களுக்கு வந்து தம்மு வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து தம் போடும்போது நல்ல ஒரு பெரிய பிளேட் போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன அந்த குழவிக்கல் இஞ்சி பூண்டு கட்ரோலி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா தோசைக்கல் இருக்கு இல்லையா, தோசைக்கல்லில் தணல் போட்டு அந்த மூடி மேலேயே வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு தோசைக்கல் கீழே வச்சு அதை வந்து நம்ம சூட்லேயே வச்சுட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதில் தம்மில் ஓரளவுக்கு சாப்பாடு குழஞ்சி வரும்போது தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹீட் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நல்லா சாப்பாடு உதிரியாக வந்துடும். அதுவும் மேலும் வந்துட்டு நாங்கள் வாழை இலை போட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணும்போது அந்த வாழை இலையோட ஃப்ளேவரும் வந்துட்டு உள்ளே நல்லா இறங்கிடும், சூடும் வந்து ஆறாது. ஸோ இன்றைக்கி டிப்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிரியாணிக்கு இதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம மிச்சம் இருக்க சிக்கன் 65 எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்து விடுறது எல்லாமே இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ வந்தவங்களுக்கும் வந்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு சூடாக நம்ம சாப்பாடு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்து எடுத்து வச்சாச்சு.
ஸோ இன்றைக்கி மெனுவில் வந்துட்டு நம்ம வந்து பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி, அதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை, அதுக்கப்புறமா சிக்கன் 65, மட்டன் கிரேவி இதெல்லாம் வச்சு செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷோட, அதாவது நம்மளுடைய தயிர் பச்சடி இல்லாமையா. தயிர் பச்சடியில் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு தயிர் மட்டும் கிடையாது, நம்ம பால் ஊற்றணும். பால் ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து தயிர் வந்து நீர்த்து போகாமல் நல்லாயிருக்கும். சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லைட்டாக வந்து சுகர்னு ஆட் பண்ணிக்குவோம் எப்பயுமே. ஸோ ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுலேயே நம்ம வந்துட்டு கூட வந்துட்டு கொஞ்சமாக கேரட் இருந்துச்சுன்னா கேரட்டு நீங்கள் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளோட மத்தியான பிரியாணி செம்மையாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் அதே போல் வந்துட்டு நம்ம சாட் சமோசா, எப்பயுமே இந்த பானிபூரி, மசால் பூரி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக வந்துட்டு அந்த சாட் சமோசா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி, ஸோ குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் வந்தவங்களுக்கு வந்துட்டு சாட் சமோசாவும் ஈவினிங் வந்து இந்த மாதிரி கொடுத்தோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். ஏன்னா வந்துட்டு இந்த சாட் சமோசா வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் வந்து எப்பயுமே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே வந்துட்டு சூப்பராக நல்ல ஒரு விருந்தோடு நம்ம முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.